Hello traders, this is Prasant from Wealth Creator. Yesterday levels இன்னைக்கு எப்படி ஒர்க் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். மார்க்கெட் வந்து காலையில் ஓப்பன் ஆனப்போ ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸை டச் ஆகிட்டாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், எக்ஸாக்டாக ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸில் ஒரு ரிவர்சல் எடுத்துருச்சு மார்க்கெட். ஸோ அங்கேருந்து வந்து நோ ட்ரேட் ஜோன் கொடுத்துருந்தோம். ஸோ அந்த லெவலில் வந்து காலையில் இன்ஸ்டண்ட்டாகவே கிராஸ் பண்ணி கீழே வந்துட்டாங்க. ஸோ வந்துட்டு அகைன் வந்து அந்த நோ ட்ரேட் ஜோனோட பாட்டம் சைடில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் டேக் ஆகிறதுக்காக அகைன் வந்து ரிவர்சல் ட்ரை பண்ணாங்க. ஸோ அங்கே அந்த லெவலை தாண்ட முடியாதனால அங்கேருந்து அகைன் வந்து கீழே வந்தாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். தென் வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்துருச்சு. ஃபஸ்ட்டு சப்போர்ட்டில் வந்த மார்க்கெட் ஃபஸ்ட் சப்போர்ட்டில் தான் கொஞ்சம் நேரம் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு சப்போர்ட்டில் எப்படி ஒர்க் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தெரியும். எங்கேயுமே க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகலை. அதாவது க்ளோஸ் அண்ட் கிராஸ்னா ஒரு கண்டினியூ கேண்டிலுக்கு அப்புறம் இன்னொரு கண்டினியூ கேண்டில் அதே டைரெக்ஷனில் ஆகணும். ஸோ அப்படி ஆகாமல் மறுபடியும் வந்து ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணிகிட்டே தான் இருந்தாங்க. சப்போர்ட்டை டச் பண்ணிகிட்டே தான் இருந்தாங்க. தென் வந்து இந்த சப்போர்ட்டில் இருந்து அகைன் வந்து கீழே வந்துருச்சு மார்க்கெட். கீழே வந்த மார்க்கெட் வந்து இந்த சப்போர்ட்லேயுமே ஒரு ட்ரை பண்ணாங்க ரிவர்சலுக்கு. ஸோ ஒவ்வொரு சப்போர்ட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரை ஆச்சு. பட் அந்த சப்போர்ட்லேயும் வந்து மார்க்கெட் ஒர்க் ஆகலை. இன்ஸ்டண்ட்டாக மறுபடியும் மார்க்கெட் கீழே வந்துருச்சு. ஸோ அந்த மார்க்கெட் வந்து ஃபைனல் சப்போர்ட்டுக்கும் வந்துருச்சு. ஃபைனல் சப்போர்ட்லேயும் வந்து கொஞ்சம் நேரம் ட்ரை பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஸோ மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகி கீழே வந்துச்சு அப்படின்னா அந்த சப்போர்ட்டை வந்து அடுத்த ரெசிஸ்டன்ஸாக எடுத்துக்கும். ஸோ அந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆக ஆரம்பிக்கும் போது ஒவ்வொரு டைமும் மார்க்கெட் கீழே வந்ததுக்கப்புறம் அந்த சப்போர்ட்டை டச் பண்ண ட்ரை பண்ணாங்க. ஸோ எங்கேயுமே ஒர்க் ஆகலை. ஓவராலாகவே மார்க்கெட் வந்து ஃபால் ஆகி இன்றைக்கி வந்து 25,416 வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மார்க்கெட் வந்து நான் எஸ்டர்டே சொல்லியிருப்பேன் உங்ககிட்ட, மார்க்கெட்டில் வந்து ஒரு பெரிய கேப் இருக்குது. ஸோ அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுறதுக்காக மார்க்கெட் வந்து அகைன் கீழே வந்தாலும் வரும். மார்க்கெட் வந்து சப்போஸ் வந்து 25,900 காலையில் கிராஸ் பண்ணல, நாளைக்கு கிராஸ் பண்ணி க்ளோஸ் ஆகலை அப்படின்னா மார்க்கெட் வந்து கீழே தான் வரும்னு சொல்லி நேற்று வீடியோவில் உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருப்பேன். ஸோ இன்றைக்கும் அதே மாதிரி தான் நடந்துச்சு. ஒரு பெரிய கேப் இருக்குது. தென் வந்து குளோபலாகவே மார்க்கெட்டில் வந்து ப்ராஃபிட் புக்கிங் நடந்துட்டு இருந்ததுனால இந்தியன் மார்க்கெட்டில் ப்ராஃபிட் புக்கிங் ஆயிடுச்சு. ரீசன்ட் கெயின்ஸை வந்து ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிட்டாங்க இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே. அண்ட் ஆயில் ப்ரைஸ் வந்து ரைஸ் ஆனதும் ஒரு ரீசன் தான். ஸோ அதனால் மார்க்கெட் வந்து இன்றைக்கி ஃபால் ஆகிருக்கு. ஸோ இன்றைக்கான லெவல்ஸ் இப்படி தான் ஒர்க் ஆகிருக்கு. நாளைக்கு லெவல்ஸ் கொடுக்குறேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு மார்க்கெட்டில் வந்து ஒரு ட்ராப் ஜோன் எதுவும் இல்லை, ஒரு மீடியன் தான் இருக்குது. ஸோ மீடியன் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன், அது ஒரு மிட் பாயிண்ட்டு. ஸோ அந்த லெவலில் வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா கண்டினியூவாக வந்து ஒரு ட்ரெண்ட் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ அந்த மீடியன் வந்து பார்த்திங்க அப்படின்னா 25,389, 25,389. ஸோ இதுதான் மீடியன். இந்த லெவலில் மார்க்கெட் நாளைக்கு மார்னிங் வந்து க்ளோஸ் ஆகி கீழே வந்துருச்சு அப்படின்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே கீழே வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸ்ட்ராங்காக கீழே அப்படின்னா 25,100 வரையுமே வந்து மார்க்கெட் வரதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ இது ஒரு மிட் பாயிண்ட்டு. லாஸ்ட்டாக இந்த இடத்துல ரெக்கவர் ஆகி மார்க்கெட் மேலே போனாங்க. இந்த லெவல் வரையும் வந்துட்டு அகைன் இந்த லெவலில் வந்து க்ளோஸ் ஆகி கீழே வந்துருச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கீழே வரதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு சப்போர்ட் 25,294 இருக்குது. $25,294 first support, and second support 25,217, 25,217. Final support 25,135, 25,135. ஸோ இதான் நாளைக்கான சப்போர்ட் லெவல்ஸ், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஃபைனல் சப்போர்ட் வந்து மார்க்கெட்டோட 25,080 வரையும் மார்க்கெட் வந்து லாஸ்ட்டாக ஒரு கேப் வந்து ஃபில் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ மேபி இந்த ஃபைனல் சப்போர்ட்டில் வந்து ரிவர்சல் எடுத்தது அப்படின்னா அகைன் வந்து மார்க்கெட் வந்து ரெக்கவர் ஆகி மேலே வரும். அண்டு ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் 25,444 ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ், 25,444. அண்ட் செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 25,523, 25,523. And final resistance 25,602, 25,602. ஸோ இதான் நாளைக்கு ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் லெவல்ஸ், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வீடியோஸ் வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கான ஒர்க் ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.